வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். காச்சேகுடாவிலிருந்து மதுரை வரைக்கும் ஓடிக்கொண்டிருந்த ரயில் இப்போது தூத்துக்குடி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டு நிரந்தர ரயிலாக மாறி இருக்கிறது. முன்னாடி சிறப்பு ரயிலாக ஓடிக்கொண்டிருந்த ரயில் இப்போது இந்த ட்ரெயினுக்கான டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 17615 காச்சேகுடாவிலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே பிற்பகல் 3 மணிக்கு கிளம்பி செவ்வாய்க்கிழமை இரவு 10:30 மணிக்கு தூத்துக்குடியை வந்தடைந்து கொண்டிருக்கிறது. இந்த ட்ரெயின் தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, தஞ்சாவூர்லேருந்து தூத்துக்குடிக்கே ஒரு ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த ட்ரெயினுக்கான நேரம் அதிரடியாக மாற இருக்கிறது. வருகிற ஜூன் மாதம் 15ஆம் தேதியில் இருந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமையில் புறப்படக்கூடிய இந்த ரயிலானது செவ்வாய்க்கிழமை கிராஸ் பண்ணும்போது குறிப்பிட்ட சில இடங்களில் மாற்றத்திற்கு உட்பட்டிருக்கிறது. முன்னாடி 10:30க்கு போய்கிட்டு இருந்த அந்த தூத்துக்குடி நேரம் அப்படிங்கிறது அடியோடு மாறி 7:15 மணிக்கெல்லாம் தூத்துக்குடிக்கு போயிருது. விழுப்புரம் வரைக்கும் எந்த நேர மாற்றமும் கிடையாது. அதற்கடுத்து இருக்கக்கூடிய சில நிறுத்தங்களில் நேர மாற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் நிறுத்தம் பன்ருட்டி ரயில் நிலையத்துக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை 9:49க்கு இப்போ ஷெட்யூல் பிரகாரம் வரணும். ஆனால் ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து 2 நிமிஷத்துக்கு முன்னாடி 9:47க்கே வந்து அதுக்கப்புறம் புறப்பட்டு சென்றுவிடும். அதற்கடுத்து கடலூர் துறைமுகத்திற்கு இப்போது வந்து கொண்டு இருக்கக்கூடிய டைம் காலையில் 10:39. வர்ற ஜூன் 15லிருந்து இந்த நேரம் மாற்றப்படுகிறது. 10:07 மணிக்கெல்லாம் வந்துடும். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த ட்ரெயின் வந்துடும். அதற்கடுத்து சிதம்பரத்தில் மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. சிதம்பரத்துக்கு இப்போ வந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரம் காலை 11:18. ஆனால் ஜூன் மாதத்தில் இருந்து 10:38க்கெல்லாம் வந்துடும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. அதற்கு தகுந்தாற் போல் பயணிகள் மாற்று ஏற்பாடுகளை செஞ்சுக்கணும். அதே மாதிரி சீர்காழியிலையும் 11:37க்கு வந்து கொண்டு இருந்த ட்ரெயினை 10:55க்கெல்லாம் சீர்காழியில் வந்துடும். மயிலாடுதுறையில் தான் அதிகப்படியான மாற்றம். இதுவரைக்கும் இந்த ட்ரெயினானது பிற்பகல் 1:03க்கு வந்துட்டு 1:05க்கு கிளம்பும். ஆனால் இந்த ரயிலானது இனிமேல் காலையில் 11:30க்கெல்லாம் மயிலாடுதுறைக்கு வந்துடும். அதனால் 1 மணிக்கு தூத்துக்குடி ட்ரெயின் இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக விட்டுற வேண்டாம். மயிலாடுதுறைக்கு அப்புறம் கும்பகோணத்துலையும் மாற்றம் வந்திருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய நேரம் பிற்பகல் 2:10 மணிக்கு கும்பகோணம் வரணும். ஆனால் இனிமேல் இந்த ரயிலானது ஜூன் மாதத்துலேருந்து 12 மணிக்கெல்லாம் வந்துடும். 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி பாபநாசத்துக்கு 2:23க்கு வர வேண்டிய ட்ரெயினை 12:13க்கெல்லாம் வந்துடும். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. தஞ்சாவூரில் மிகப்பெரிய மாற்றம். இந்த ட்ரெயினானது வந்து சேரக்கூடிய நேரம் தஞ்சாவூரில் 2:43க்கு வந்துட்டு 2:45க்கு கிளம்பணும். ஆனால் இனிமேல் இந்த ரயிலானது மதியானம் 12:40க்கெல்லாம் வந்துடுது. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. திருச்சிராப்பள்ளியில் 4:55க்கு வரணும். ஆனால் இந்த ரயிலானது 2 மணிக்கெல்லாம் வந்துடுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுற ஒரு சூழ்நிலை. திண்டுக்கல்லையும் நேர மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் 6:10 மணிக்கு திண்டுக்கலுக்கு வந்து கொண்டு இருந்த ரயிலானது 3:20க்கெல்லாம் திண்டுக்கல்லுக்கு வந்துடும். மதுரையில் இது வரைக்குமே இந்த ட்ரெயினானது 7:40க்கு வந்துட்டு 7:45 மணிக்கு புறப்படும். இந்த ரயில் வருகிற ஜூன் 15ஆம் தேதியில் இருந்து 4:20 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துடும். விருதுநகர்லையும் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. விருதுநகர்லேருந்து தூத்துக்குடிக்கு இது வரைக்கும் நைட்டு 8:05க்கு வந்துட்டு கிளம்ப வேண்டிய ட்ரெயின் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இனிமேல் 5:03க்கெல்லாம் வந்துடும். அதே மாதிரி சாத்தூர்லையும் நேர மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. கோவில்பட்டியிலையும் இரவு 9:03க்கு வர வேண்டிய ட்ரெயின் மாலை 5:43க்கெல்லாம் வந்துடும். இறுதியாக தூத்துக்குடிக்கு நைட்டு 10:30க்கு வந்து சேர வேண்டிய ட்ரெயின் இனிமேல் ஜூன் 15லிருந்து 7:15க்கெல்லாம் வந்துடும் அப்படின்னு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றங்கள் எல்லாம் இப்போ கிடையாதுங்க. ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து தான் இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஜூன் 15 வரைக்குமே எந்த ஒரு குழப்பமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, தஞ்சாவூரில் இருந்து தூத்துக்குடிக்கு இருக்கக்கூடிய ரயில் ஈஸியாக நம்ம போய் சேர்ந்துட முடியும். நைட்டு 10 மணிக்கு போக வேண்டிய 10:30க்கு போக வேண்டிய ட்ரெயின் 7:15க்கெல்லாம் போய் சேர்ந்துடுறதுனால இன்னும் பயண நேரம் அப்படிங்கிறது நமக்கு மிச்சமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு நிலையங்கள்லையும் வந்து செல்லக்கூடிய நேரங்களில் மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. பழைய நேரத்தில் பயணிக்க வேணாம். இதெல்லாம் ஜூன் மாதத்தில் இருந்து தான் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா விழுப்புரத்திலிருந்து தூத்துக்குடி வரைக்குமே இருக்கக்கூடிய அனைத்து நிலையங்கள்லையும் ரயில் நேரம் அப்படிங்கிறது அதிரடியாக மாற இருக்கிறது. இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும்